பிரைஸ் தி லார்ட். சுமை பாரம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஒருத்தர் வெயிட்டை தூக்கிட்டு போறது போல நமக்கு ஞாபகம் வரும். அப்போ தலையிலயோ கையிலயோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு போகும்போது அவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படும் போது ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். ஆனா இதே இருதயத்துல ஒரு பாரம் ஒரு சுமை இருக்கும்போது அதை எங்க இறக்கி வைக்கணும்னு தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் வெளியில ஃப்ரீயா இருக்கிறது போல தெரியும், ஆனா இருதயத்துல அந்த பாரங்களை அவங்கள வருத்தப்படுத்தி கொண்டு இருக்கும். எனவேதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரங்களை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்றார். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போகாம எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, என் இருதயத்தில் இருக்கிற பாரம் மாறணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள். அப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல போகும்பொழுதுதான் நமக்கு ஒரு ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போறது மாத்திரம் இல்ல, நம்ம பாரத்தை அவர் மேல இறக்கி வைக்கும் போது நமக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். எனவே இந்த நாள்ல யாராவது பாரங்களை சுமந்து கொண்டு வேதனையோடு கஷ்டங்களோடு இருப்பீர்கள் என்றால் இப்பொழுதே உங்கள் பாரங்களையும் சுமைகளையும் கர்த்தர் மேல இறக்கி வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பார், ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.